வார்த்தைய பதிய வைங்க. நான் உற்சாகமா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்கு இதெல்லாம் நான் கேட்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும். அல்லேலூயா. மிக்ரோல்னா உயரமான இடம், சமுத்திரம்னா ஆழமான இடம், பாகால் செபோன்னா மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். இது நீங்க இப்படி சொல்லலாம், மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமான பொக்கிஷம். அல்லேலூயா. ஈரோத் அப்படின்னா சத்தமா குறுகிய ஒரு பாதை, குறுகிய ஒரு பள்ளத்தாக்கு. நல்ல கவனிங்க. இந்த இடம் உயரமா இருக்கு, இந்த இடம் ஆழமா இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு மறைக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கு. அது தெரியாம நான் எங்க போனேன்? இப்போ ஒரு குறுகலான ஒரு பாதையில இந்த 40 லட்சம் ஜனத்தையும் நான் என்ன எடுத்துட்டு போனோம்? அந்த இடத்துல எடுத்துட்டு போனோம். மோசையோட விஷயம் எல்லாமே இப்படிதான் இருக்கு. மோசையோட காரியம் எல்லாமே இது எப்படி நடக்கும் அப்படின்ற யோசனையில் ஆண்டவர் நடத்துவார் என்ற விசுவாசத்துல போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெரிய பாதையில இருந்து எங்க போறாங்க? குறுகிய பாதைக்கு விடப்படுறாங்க. ஹல்லேலூயா. இப்போது இவர்களுக்கு பாகால் செபோனுக்கு நடுவே தான் சிவந்த சமுத்திரம் இருக்கு. அவங்களுக்கு தெரியாது முன்னாடி என்ன இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாகால் செபோன். பாகால் செபோன்னா மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமான இடம். ஹல்லேலூயா. அது என்ன? அந்த இடத்துல என்ன இருக்கு? சிவந்த சமுத்திரம் ஒண்ணு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியவே தெரியல. ஹல்லேலூயா. முன்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அதை பார்த்த உடனே அவங்களோட எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? மோசே மேல எரிச்சல் ஆகுறாங்க. எங்களுக்கு அங்க கல்லர் என்னது அந்த வசனம் ஒண்ணு இருக்கும் பாருங்களேன். எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் கல்லறைகள், கரெக்டான வார்த்தை. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே அங்க வந்து நம்மளோட லாங்குவேஜ்ல அங்க சமாதி இல்லைன்னா எங்களை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சாகிறதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நாங்க எகிப்துல இருந்து அவங்களுக்கு வேலை செய்யும் போதே நாங்க அதுலயே நாங்க பொழைச்சு எங்களோட உயிர் வாழ்ந்திருப்போமே, இந்த இடத்துல எங்களை சாகடிக்கிறதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு அவங்க எதை பார்த்து சொல்லியிருப்பாங்க? எதை பார்த்து சொல்லியிருப்பாங்க? செங்கடலை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு மேல அவங்களால போக முடியாது. ஏன்னா செங்கடல் எப்படிப்பட்ட ஒரு இடம்? சமுத்திரம், ஆழமான இடம். அது உள்ள காலை வச்சு நீ காலி. ஹல்லேலூயா. நீங்க மோசையா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க மோசையா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா ரிசைன் பண்ணி எனக்கு வானவே வானம் ஓட்டுருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே அப்படி செய்யல. ஹல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்திலேயே இந்த பெரிய பாதையிலேயே போயிருந்தாங்கன்னா அற்புதத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க அந்த குறுகிய பாதைக்குள்ள போனதுனாலதான் ஆண்டவருடைய பிரசனத்துல இருந்தாங்க. அந்த பிரசனத்தினால அங்க தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அங்க தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதுனால அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பின்னாடி ரதங்கள் துரத்திட்டு வருது. ஜனங்கள் என்ன செய்யுது? ஆண்டவர் மோசையை நோக்கி கோலை நீட்டி கட்டளையிடு. நீ கட்டளையிட்டா என்ன நடக்கும்னு ஜனங்கள் பார்ப்பாங்க. அங்க மோசே சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற காரியத்தை நீங்க பார்த்து ஆண்டவரே உண்மையான கர்த்தர் என்று நீங்கள் என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீங்க. அதனால பொறுமையா இருங்க. வாழ்க்கையில பொறுமை ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. எதுக்குமே அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டீங்கன்னா அந்த காரியம் நிலையான காரியமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது வந்து உங்களுக்கான காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவங்க கவனிங்க, இவங்க போறாங்க. செங்கடல் ரெண்டும் பிளந்து சுவர் போல நின்றது. எப்படி? சுவர் போல நின்றது. தரை எப்படி ஆச்சு? வெட்டாந்தரையா ஆச்சு. தண்ணீரே இல்ல. அங்க வெட்டாந்தரையா தரை பிளாட்டா காஞ்சு போன ட்ரை லேண்ட் ஆயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்க நடந்து போறாங்க. நல்லா கவனிங்க. பின்னாடி யார் துரத்திட்டு வரா? கொஞ்சம் அந்த விஷுவலை யோசிச்சு பாருங்களேன். பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரான். அவன் மட்டும் வரல, ஒரு கூட்டர் ரதங்கள் சேனையே துரத்திட்டு வருது. முன்னாடி ஜனங்க நடந்து போறாங்க. அந்த ஜனங்க இப்ப நீங்க முன்னாடி ஓடிட்டே இருக்கீங்க. உங்களை யாரோ ஒருத்தர் பிடிக்காதவே வெட்ட வரான் துரத்திக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க ஓடுவீங்க. திரும்பி பார்க்காம ஓடுவீங்களா? பார்த்து எங்க வரா கிட்ட
இருக்கும்? ஆமா தானே? நான் போய் சொல்லலையே. அப்படின்னா நீங்க சரியா பைபிளை படிக்கலன்னு அர்த்தம். ஐயா டெய்லியும் வாரம் ஒரு அதிகாரத்தை அவங்கள படிச்சுன்னு அவர் சொல்லுங்க. கேள்வி கேளுங்க எல்லாரையும். நீங்க வாசிக்கும் போது 14:19 நினைக்கிறேன். அந்த அதிகாரத்துல 14:19 ஆமென். நல்ல கவனிங்க. தேவ தூதனானவர் இஸ்ரவேல் இதுவரைக்கும் உனக்கு பாதையை காமிச்சிட்டு இருந்தாங்க. யாரு? தேவ தூதன் இதுதான் வழி அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாரு. இப்போ காமிச்சவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு பாதையை நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். நீ போற டைரக்ஷன்ல இருந்து உன் டைரக்ஷனை திருப்பிட்ட. உன்னோட இலக்குக்கான பாதை, உன் சூப்பர் நேச்சுரல் அசாதாரணமான பாதையை நான் உனக்கு காமிச்சிட்டேன். இதுதான் பாதை இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ உனக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் தேவையில்லை. வாட்டி ஒரு இடத்துக்கு போனா ஒரு ஆள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. 2வது வாட்டி அதே ஆளை நீங்க எதிர்பார்ப்பீங்களா? போற இடம் உங்களுக்கு தெரியும். அப்போ போற இடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ முன்னாடி இருந்த தேவ தூதனும் மேக சமமும் எங்க போயிட்டாங்க? பின்னாடி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். ஹல்லேலூயா. முன்னாடி உனக்கு இதுதான் வழி அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஒரு ஆள் வேணும். அது தெரியற வரைக்கும் உனக்கு ஆள் வேணும். அந்த வழி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே போராடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இதுவரைக்கும் எனக்கு ஒரு பாதையை காமிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு வழி தெரியல, நான் போயிட்டு இருந்த டைரக்ஷன் எனக்கு தெரியல. ஆண்டவர் என் பாதையை இப்ப திருப்பி இருக்காரு. திருப்பி இருக்கிற பாதை என்னன்னு எனக்கு தெரியும், அது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும். அதனால முன்னாடி போன ஆண்டவர் இப்ப எங்க இருக்காரு? பின்னாடி என்னை பாதுகாக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்ல போறீங்க? இனிமே என் முன்னாடி நிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் தான். ஏன்னா என் பின்னாடி யார் இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அபிஷேகிக்கிறவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நடத்துபவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 40 லட்சம் ஜனங்கள் ரெண்டும் செவர் போல நிற்கிது. செங்கடல் பிரிச்சு அவங்க போறாங்க. நல்ல கவனிங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்ல, இரவு முழுவதும் செங்கடல் நிக்குது. இரவு முழுவதும் விடிய காலம் ஆகும்போது என்ன எல்லாரும் நடக்கிறாங்க. நடக்கும்போது என்ன ஆகுது? முன்னாடி இருந்தவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? பின்னாடி இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க தைரியமா நடந்து போவாங்க. ஏன்னா இப்ப என் பின்னாடி யாரு இருக்கு? பசங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. யாராவது பிரச்சனை பண்ணிட்டா அவங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா நீங்க போய் நின்ட்டீங்கன்னா ஜோடா இப்போ வந்தாடிடா இப்ப என்ன வேணாலும் பண்ண. பின்னாடி யாரு இருக்கா? எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காங்க. உலக பிரகாரமா இருக்கிற அவங்களுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும் போது நம்ம பின்னாடி ஆவியானவர் கிட்டே சென்றிருக்கிறாரு. இனிமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு முன்னாடி யாரால நிக்க முடியுமா? இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரோட மகிமை, ஆண்டவரோட பிரசனம், ஆண்டவரோட மகிமை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரோட பிரசனம் அன்னைக்கு அந்த ஜனங்கள் கிட்ட இருந்தது. ஆண்டவரோட மகிமை மோசகிட்ட இருந்தது. ஆண்டவரோட மகிமையினால மோசை கொண்டாங்க. அற்புதம் நடந்தது. அற்புதம் நடந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல் வழியா போனாங்க. செங்கடல் வழியாய் போனதோடனே கட்டளை பிறந்தது. செங்கடல் 2 அதான் பார்வோனுடைய ஜனங்க ரதங்கள் பாதி தூரத்துல வந்துட்டு இருக்கும் போதே செங்கடல் என்ன பண்ணுச்சு? மூடிடுச்சு. ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா சத்தமா. நல்ல கவனிங்க. இனிமே நீங்க வனாந்தரத்துல நடக்க வேணாம். ஹல்லேலூயா. வனாந்தரத்துல எது வழினே தெரியாத பாதையில நீங்க நடக்க வேணாம். இதுதான் வழி, இதுலதான் நீ போகணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார்னா அது உன்னால மாறவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு மாற நீயே ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓகே நான் போ ஜாலியா இருக்குவாரு. ஆனா அதோட பலன் எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் சாதாரணமான இளையகுமாருக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை விட மோசமான காரியங்கள் நீ பார்க்க வேண்டியது. ஆண்டவருடைய பாதைக்கு நேரா உன்னுடைய வாழ்க்கை இல்லைன்னா நீ நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை தாறுமாறாகும். இது நான் உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லை உங்களை